ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 10/2/1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். அனைத்து சக்திகளுடன் சேவையில் சமர்ப்பணம். இன்றைய இந்த சபை ஞான சொரூப ஆத்மாக்களினுடையது. அந்த மாதிரியான ஞான சொரூப ஆத்மாக்கள் மற்றும் யோகி ஆத்மாக்கள் பாப்தாதாவுக்கும் மிக பிரியமானவங்க, மேலும் உலகிலும் கூட மிகவும் பிரியமானவங்க. அந்த மாதிரி ஞான சொரூபம் மற்றும் யோக சொரூப ஆத்மாவினுடைய மகிமையும் பூஜையும் பக்தி மார்க்கத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. தற்சமயத்திலும் கூட அந்த ஆத்மாக்கள் வணக்கத்துக்குரிய மற்றும் மகிமைக்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்க. வணக்கத்துக்குரிய ஆத்மா அப்படின்னா உயர்ந்த ஆத்மாக்கள், மற்றும் மகிமைக்கு தகுதியான ஆத்மாக்கள் அப்படின்னா அந்த ஆத்மாக்களினுடைய குணங்களின் மகிமை மற்றும் வர்ணனையை இப்பொழுதும் கூட அனைவரும் செய்கிறாங்க. எதிர்காலத்தின் மகிமை மற்றும் பூஜைக்கான ஆதாரம் தற்சமயத்தின் மேல்தான் இருக்குது. எதிர்காலத்தில், அதாவது பக்தியில் யார் எவ்வளவு மகிமை மற்றும் பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆவாங்க அப்படிங்கிறத புத்தியின் பலத்தின் மூலமாக யார் வேண்டுமானாலும் இப்போ பார்க்க முடியும். இந்த நேரத்தில் கூட அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய பிராமண குலத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் மற்றும் கூடவே அஞ்ஞானி ஆத்மாக்கள் யார் யார் நெருக்கத்தில் வராங்களோ அவங்க அனைவரும் ஆத்மா என்னை உயர்ந்த, அதாவது வணக்கத்துக்கு உரிய பார்வையோடு பார்க்குறாங்களா அப்படின்னு ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பார்க்கணும். வணக்கத்துக்கு உரியவங்க அப்படின்னு பெரியவர்களை சொல்லப்படுது. அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களும் அந்த பார்வையோடு என்னை பார்க்குறாங்களா, அப்படி புரிஞ்சு கொள்கிறாங்களா? ஒருவேளை அற்ப ஆத்மாக்கள் வணக்கத்துக்கு உரியவர் என்று அனுபவம் செய்கிறாங்க அப்படின்னா தற்சமயத்தினுடைய ஆதாரம் முழு எதிர்காலத்தின் மேல் இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த ஆத்மாக்கள் துணைவர்களாக ஆகிறாங்க மற்றும் சம்பந்தத்தில் வராங்களோ அவங்களுக்கு விசேஷமாக ஆத்மா என தன்னுடைய குணம் அனுபவத்தில் வருதா? ஒருவேளை அதாவது ஆத்மாவினுடைய குணம் அனுபவத்தில் வருது அப்படின்னா இப்போ கூட அந்த ஆத்மாவினுடைய மனதிலேயே மற்றும் வார்த்தைகள் மூலமாகவும் அந்த மாதிரி ஆத்மாக்களினுடைய குணங்களை அவசியம் மகிமை செய்வாங்க. எந்த குணமாக இருந்தாலும் அது தன்னுடைய பிரபாவத்தை அவசியம் ஏற்படுத்தும். குணம் மறைந்திருக்க முடியாது. ஆகையினால அந்த மாதிரி வணக்கத்துக்குரிய குண மகிமை செய்விக்கப்படக்கூடிய ஞானி ஆத்மாக்கள் மற்றும் யோகி ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களா? அற்ப ஆத்மாக்களுக்காக மற்றும் அனைவருக்காகவும் அனைத்து குணங்களினுடைய மகிமை செய்கிறீங்களா, அல்லது கொஞ்சம் குணங்களை மட்டும் மகிமை செய்கிறீங்களா? குணங்களினுடைய மகிமையின் தராசினுடைய தட்டு பாரமாக இருக்குதா, மற்றும் சாதாரண நடத்தையினுடைய தராசினுடைய தட்டு பாரமாக இருக்குதா? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ தன்னுடைய அனைத்து பாடங்களினுடைய கணக்கை எவ்வளவு சேமிக்கிறேன் மற்றும் எண்ணம் சொல் செயல் மூலமாக எதுவரை பாடங்களை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சோதனை செய்யுங்க. அனைத்து குணங்கள் நிரம்பியவராக ஆகியிருக்கிறீர்களா, அல்லது குணம் நிரம்பியவராக மட்டும் ஆகியிருக்கீங்களா? நன்மை செய்பவராக ஆகியிருக்கீங்களா மற்றும் உலக நன்மை செய்பவராக ஆகியிருக்கீங்களா? ஒருவேளை சோதனை செஞ்சீங்க அப்படின்னா சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் நிறைவேற்றுவதற்காக இப்போ கொஞ்ச காலம் இருக்குது. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு நிறைவேற்றுவதற்கான காலமும் முடிஞ்சிடும். பின்பு என்ன செய்வீங்க? சம்பன்னமாகி இருக்கும் ஆத்மாக்களை பார்க்கக்கூடியவர்களாக ஆகிடுவீங்க. ஆசனத்தை தனாதாக்கி கொள்பவராக ஆக முடியாது. ஆகையினால சாட்சாத்கார மூர்த்தியாக வேண்டுமா, அல்லது சாட்சாத்காரம் பார்ப்பவராக ஆகணுமா? அந்த மாதிரி சாட்சாத்கார மூர்த்தி ஆவதற்காக சார சொரூபத்தில் 3 விஷயங்களை தனக்குள்ள பார்க்கணும். முதலாவதாக, அனைத்து விதத்திலும் அதிகாரியாக ஆகியிருக்கிறேனா? இரண்டாவதா, பரோபகாரியாக ஆகியிருக்கின்றேனா?
மூன்றாவதாக அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவனாக ஆகியிருக்கின்றேனா. அதாவது அனைவருக்கும் மரியாதை கொடுப்பது மற்றும் பெறுவதற்கு தகுதியானவனாக ஆகியிருக்கின்றேனா. மரியாதை கொடுப்பது தான் பெறுவது என்பதை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கணும். இந்த 3 விஷயங்களினுடைய ஆதாரத்தினால தான் உலகினுடைய எதிரில் உலகத்துக்கு நன்மை செய்பவர் பிரசித்தியாக ஆவாங்க. அதனுடைய தெளிவான விளக்கத்தை நன்கு தெரிஞ்சிருக்கீங்களா? அனைத்து அதிகாரி அப்படின்னா அனைத்து கர்மேந்திரியங்கள் மேல் அதிகாரம் இருப்பது. ஆகையினால எப்படி இந்த உடலின் விதவிதமான சக்திகள், கை, கால்கள் ஆகியவையெல்லாம் இருக்கு கூடவே, அதே மாதிரி ஆத்மாவுக்கும் மனம், புத்தி மற்றும் சமஸ்காரம் அப்படிங்கிற சக்திகள் இருக்குது. இந்த சூட்சும சக்திகளின் மேலும் அதிகாரிகளாக ஆகிட்டீங்களா? இந்த சூட்சும சக்திகள் மேலும் நீங்கள் அதிகாரிகளாக ஆயிட்டீங்களா? தன்னுடைய படைப்பாகிய இயற்கையின் மேல் அதிகாரியாக ஆகியிருக்கீங்களா? ஏதாவது இயற்கையினுடைய தத்துவம் தன்னுடைய பக்கம் ஈர்க்கவில்லையே. எப்பொழுது அறிவியல் மூலமாக இயற்கை மற்றும் பூமியினுடைய ஈர்ப்பிலிருந்து விலகிய நிலை அதுவரை சென்றடைஞ்சிடுறாங்க அப்படின்னா, மாஸ்டர் சர்வசக்திவான் இயற்கையினுடைய கவர்ச்சியிலிருந்து விலகி, அதாவது பௌதிக உணர்விலிருந்து விலகி, அவ்வியக்தம் மற்றும் அனைத்து சக்திகள் நிறைந்த அதிகாரத்தினுடைய நிலையை அடைவது கடினமாக அனுபவம் ஆகுது அப்படிங்கிற இது நன்றாக இல்லை. அதே மாதிரி தந்தை மூலமாக பிராப்தியாகியிருக்கும் அனைத்து சக்திகள் அவற்றிலிருந்து கொஞ்சம் மாதிரி ரூபத்தில் படமும் தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்படி ஆஸ்தியில் பிராப்தியாக ஆகியிருக்கக்கூடிய அந்த சக்திகள், அதாவது தன்னுடைய சொத்தின் மேல் தன்னுடைய அதிகாரம் இருக்குதா? எப்போ விரும்புகிறீங்களோ அப்போது எந்த சக்தி மூலமாகவும் தன்னை வெற்றி அடைபவராக ஆக்க முடியணும். எப்படி ஸ்தூல சொத்தினுடைய அதன் மேல் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால எந்த நேரம் விரும்புகிறீங்களோ அந்த நேரம் அந்த பொருளை காரியத்தில் உபயோகிக்க முடியுது இல்லையா? ஏன்னா தன்னுடைய சொத்து. அதே மாதிரி ஈஸ்வரிய சொத்தை எந்த நேரம் நீங்கள் விரும்புகிறீங்களோ, மேலும் எந்த சக்தியை விரும்புகிறீங்களோ அதை காரியத்தில் ஈடுபடுத்த முடியுமா? இந்த சொத்துக்கும் அதிகாரியாக இருக்கீங்களா? இதைத்தான் அனைத்து விதத்திலும் அதிகாரி அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் எப்பொழுதும் உபகாரம், அதாவது சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் அது இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்த்து இந்த அனைத்து ஆத்மாக்களும் தந்தையினுடைய அன்புக்குரியவராக மற்றும் சகயோகியாக ஒவ்வொரு நேரமும் ஆவதற்காக தன்னை தியாகம் செய்துடுறாங்க என்று அனுபவமாகட்டும். அந்த மாதிரி தியாகம் செய்பவர்களாக ஏன் ஆகிறாங்க? ஏன்னா தந்தை அனைவரினுடைய எதிரில் அவரே பலியாகிறார். அனைவரின் எதிரில் தன்னை அனைத்து சக்திகளோடு சேவையில் சமர்ப்பணம் செய்கிறீங்களா? தன்னுடைய நேரத்தை, சுகங்களை, பிராப்தியினுடைய இச்சையை அனைவருக்கும் கொடுக்கும் பெரும் வள்ளலாக ஆகியிருக்கீங்களா? அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடக்கிறவங்க தன்னுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அனைத்து பிராப்திகள் இச்சையை தியாகம் செய்யக்கூடியவங்க தான் பரோபகாரியாக ஆகும். தன்னுடைய நேரத்தை, சுகங்களை, பிராப்தியினுடைய இச்சையை அனைவருக்கும் கொடுக்கும் பெரும் வள்ளலாக ஆகியிருக்கீங்களான்னு பாபா தாதா கேட்குறாங்க. அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடக்கிறவங்க தன்னுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அனைத்து பிராப்திகளினுடைய இச்சையை தியாகம் செய்யக்கூடியவங்க தான் பரோபகாரியாக ஆக முடியும். பெறணும் அப்படிங்கிற அந்த இச்சையை பெறணுங்கிற இச்சையை நீங்கள் விட்டுடணும். அப்படிப்பட்ட பெரும் வள்ளல் தான் பரோபகாரியாக ஆக முடியும். அதே மாதிரி மரியாதை கொடுப்பவராகவும் அனைவருக்காகவும் மரியாதை நிறைந்த பாவனையும் இருக்கட்டும். மரியாதை கொடுப்பவராக ஆவதற்காக தன்னை அனைவருடைய சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அனைவருடைய சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது தான் மரியாதை கொடுப்பவராக ஆக முடியும். சேவாதாரியினுடைய அர்த்தம் கூட மிகவும் ஆழமானது. ஸ்தூலமான சேவை மற்றும் வாய்மொழி மூலமான சேவை.
நெருக்கத்தின் மூலமான சேவை, இல்லாததை பிராப்தி செய்விப்பதன் மூலமாக சேவை மற்றும் பலவிதமான சாதனங்கள் மூலமாக சேவை செய்வது என்பது மட்டுமின்றி தன்னுடைய ஒவ்வொரு குணம் மூலமாக தானம் செய்வது மற்றும் மற்றவர்களையும் குணம் நிறைந்தவராக ஆக்குவது, தன்னுடைய தொடர்பினுடைய பாதிப்பை ஏற்படுத்துவது என்ற இதுதான் உயர்ந்த சேவை. அவகுணத்தை பார்த்தும் பார்க்காமல் இருப்பது, சுயத்தினுடைய குணங்களினுடைய சக்தி மூலமாக மற்றவர்களுடைய அவகுணங்களை அகற்றி விடுவது, அதாவது பலமற்றவரை பலம் நிறைந்தவராக ஆக்குவது. பலமற்றவரை பார்த்து விலகி ஒதுங்கிடக்கூடாது மற்றும் கலைப்படையக்கூடாது. ஆனால் நம்பிக்கை இழந்தவர்களையும் தன்னுடைய சேவையின் மூலமாக தன்னுடைய உயர்ந்த சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுப்பதின் மூலமாக அனைவருக்கும் மரியாதையை கொடுப்பவராக ஆக முடியும். என்னுடைய தியாகம் மூலமாக மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுத்து கொண்டே தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கணும். சிறியவங்க பெரியவங்க மகாரதிகள் மாதிரி வேகமாக முன்னேறி செல்பவர்களையும் மற்றும் காலால் படை மாதிரி மெதுவாக செல்பவர்களையும் மரியாதை நிறைந்த பார்வையோடு பாருங்கள். மரியாதை கொடுக்காதவருக்கும் மரியாதை கொடுப்பவராக, எட்டி உதைப்பவருக்கும் புகலிடம் கொடுப்பவராக, நிந்தனை செய்பவரையும் மகிமை செய்பவராக ஆகணும். அந்த மாதிரியானவங்களை தான் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இந்த வருடம் 2 விதமான விசேஷ சேவை நடக்கணும். ஒன்று தன்னை சம்பன்னமாக்குவது. இதற்காக இந்த வருடத்தில் நாலாபுறங்களில் முக்கியமான இடங்களில் முன்னேற்றத்திற்கான சாதனம், யோக பட்டிக்கான சாதனம் மற்றும் தாரணைக்கான பட்டி நடக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் நாலாபுறங்களிலும் ஒவ்வொரு குரூப்பிற்காக பட்டியினுடைய நிகழ்ச்சிகள் வைங்க. ஒவ்வொருவரையும் சுதந்திரமாக்கி பட்டியினுடைய அனுபவம் செய்வீங்க. எப்படி சென்ற வருடத்தில் யோக பட்டியினுடைய நிகழ்ச்சி வச்சுருந்தீங்க, அதே மாதிரி தாரணை மற்றும் நினைவு 2 பாடங்களிலும் தன்னை சம்பன்னமாக்குவதற்கான பட்டி இருக்கட்டும். அந்த மாதிரியான நிகழ்ச்சியை அனைவரும் ஒன்றாக கூடி சேர்ந்து உருவாக்குங்க. இன்னொரு விஷயம் உலக சேவைக்கானது. அதற்காக ஒவ்வொரு சேவை நிலையமும் தன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கும் இடங்களில் செய்தி கொடுக்கும் நிகழ்ச்சியை அதிவேகமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கும் எந்த ஒரு இடமும் செய்தி கொடுப்பதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டுட வேண்டாம். இல்லை அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டு தங்கி போகும் ஆத்மாக்களினுடைய சுமை பொறுப்பாளராகி இருக்கும் ஆத்மாக்களின் மேல் வந்துடும். ஆகையினால சக்கரவர்த்தியாக ஆகுங்க. மகாதானி அப்படின்னா மகாதானம் செய்து முன்னேறி செல்வது. மகாதானி அப்படின்னா மகாதானம் செய்து முன்னேறி செல்வது. ஒவ்வொரு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் உயர்ந்த ஆத்மாவுக்கு 2-3 இடங்கள் மட்டும் கிடையாது. ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து இடங்களில் சுற்றி வரும் பொறுப்பாளராக ஆகணும். ஒவ்வொரு இடத்திலும் தனக்கு சமமான பொறுப்பாளரை உருவாக்கி கொண்டே இருங்க மற்றும் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. அதே இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. அப்படி இந்த வருடம் சுற்றி வந்து விசேஷமாக இந்த சேவை செய்யணும். செய்தி கொடுத்து தனக்கு சமமாக பொறுப்பாளரை உருவாக்கி முழு உலகம் மற்றும் தன்னுடைய அக்கம் பக்கத்தினருக்கு செய்தி கொடுக்கணும். இப்போது கரங்களை உருவாக்கும் காரியம் செய்யுங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நேரம் அதிவேகமாக சென்று கொண்டிருக்குது, அதே மாதிரி சேவையினுடைய ரிசல்ட்டின் உடனடி பலனாக ஏற்கனவே தயாராக இருக்கும் பொறுப்பாளராக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் சுலபமாகவே வெளிவர முடியும். லட்சியம், தைரியம் மற்றும் பகுத்தறிவது மட்டும் வேண்டும். பாண்டவர்கள் அம்பை எய்தார்கள், மேலும் தண்ணீர் வந்தது என்ற சென்ற கல்பத்தின் மகிமை இருக்குது. அதாவது முயற்சி செஞ்சாங்க மற்றும் பலன் கிடைத்தது. இப்போ உடனடி பலனுக்கான நேரம் ஆகும், சீசன் ஆகும். நேரத்துக்கு வரதானம் கிடைக்கிது. இதனுடைய லாபத்தை எடுத்துக்கங்க. தன்னுடைய சாதனங்கள் மற்றும் தனக்காக நேரம் மற்றும் செல்வத்தை தியாகம் செய்தால்தான் இந்த உடனடி பலனின் பாக்கியத்தை அடைய முடியும். தன்னுடைய ஓய்வுக்காக, தன்னுடைய நலன் கருதி சேவைக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கும் செல்வங்கள் மூலம் ஒருபொழுதும் வெற்றி கிடைக்காது. எப்படி சேவையினுடைய தொடக்கத்தில் தன்னுடைய வயிற்றை கட்டியும் உணவை குறைத்தும் ஒவ்வொரு பொருளை சேவையில் ஈடுபடுத்தியதனால் அதனுடைய பிரத்யட்ச பலனாக ஆத்மாக்கள் நீங்கள் இருக்கிறீங்க. இடைக்காலத்தில் தந்தையும் நாடகமும் சாதனங்களை சகஜமாக தனக்காக பயன்படுத்தும்
அனுபவத்தையும் செய்விச்சார். ஆனால் இப்போ கடைசியில் இயற்கை தாசியான பிறகும் அனைத்து சாதனங்கள் கிடைத்திருந்தும் தனக்காக இன்றி சேவைக்காக பயன்படுத்துங்க. ஏன்னா வரும் நாட்களில் அநேக ஆத்துமாக்கள் சாதனங்கள் மற்றும் செல்வத்தை உங்கள் எதிரில் அதிகத்திலும் அதிகமாக அர்ப்பணம் செய்வாங்க. ஆனால் தனக்காக ஒருபொழுதும் ஏற்றுக்காதீங்க. தனக்காக ஏற்றுக்கொள்வது அப்படின்னா தன்னை உயர்ந்த பதவியிலிருந்து வஞ்சித்து விடுவது. ஆகையினால் அந்த மாதிரி தியாகம் செய்பவராகி சேவையில் பிரத்யட்ச பலனை கொண்டு வாங்க. புரிந்ததா? இப்போ பொறுப்பாளர் ஆகக்கூடிய வாரிசுகளை மற்றும் சேவையில் சகயோகி ஆகக்கூடியவர்களுடைய பூச்செண்டை தந்தையினுடைய எதிரில் அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் உலகத்துக்கு நன்மை செய்பவரிலிருந்து உலக ராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம். இதன் மேல் பரிசு கிடைக்கும். சென்ற தடவை கூட பரிசு கொடுக்கும் மாதிரி எந்த ரிசல்ட்டும் வரலை. ஆகையினால இந்த தடவை முயற்சி செஞ்சு மீண்டும் இரட்டை பரிசை பெறுங்க. நல்லது. அந்த மாதிரி உயில் எழுதக்கூடிய முதல் நம்பரில் வரக்கூடிய உடனடி பலனை கொடுக்கக்கூடிய தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனையின் கொடியை பறக்கவிடக்கூடிய மற்றும் உலகின் எதிரில் பாப்தாதாவினுடைய வெற்றி முழக்கத்தை செய்வதற்கு பொறுப்பாளர் ஆகக்கூடிய வெற்றி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் செய்வோம். வரதானம்: பரந்த மனமுடையவராகி துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷினுடைய தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் இரக்க மனம் உடையவராகுக. மாஸ்டர் இரக்க மனம் உடையவராக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷினுடைய தானத்தை கொடுக்கணும். அதுக்கு பரந்த மனம் வேணும். அந்த பரந்த மனம் உடையவராக ஆகி துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியினுடைய தானம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இரக்க மனம் உடையவர்களாக ஆக முடியும். பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. தற்சமயம் மனிதர்களுக்கு மற்ற அனைத்தும் கிடைக்க முடியும். ஆனால் உண்மையான குஷி என்பது அவங்களுக்கு கிடைக்க முடியாது. ஆகையினால அந்த மாதிரி நேரத்தில் துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியினுடைய அனுபவம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உள்ளபூர்வமாக ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. நீங்கள் வள்ளலினுடைய குழந்தைகள் அப்படின்னா பரந்த மனதோடு குஷியினுடைய பொக்கிஷத்தை அனைவருக்கும் கொடுங்க. இரக்க மனதின் குணத்தை வெளிப்படுத்துங்க. இவரோ கேட்பவர் கிடையாது ஒரு பொழுதும் நினைக்காதீங்க அப்படின்னு. இவங்க கேட்பது கிடையாதுன்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட நீங்கள் இரக்க பாவனையை விடக்கூடாது. இரக்க பாவனை சுப பாவனை அவசியம் பலன் கொடுக்கும். ஸ்லோகன்: ஞானம் யோகத்தின் பாலனை தான் ஆன்மீக பாலனை. ஆன்மீக பாலனை எது அப்படின்னா ஞானம் யோகத்தினுடைய பாலனை. இந்த பாலனையினால் சக்திசாலியாக ஆகுங்க மற்றும் ஆக்குங்க. ஞான யோகத்தினுடைய பாலனை தான் ஆன்மீக பாலனை. இந்த ஆன்மீக பாலனையினால் சக்திசாலியாக ஆகுங்க மற்றும் ஆக்குங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.